ரஜினி சார் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க ஏன்? அது நான் பப்ளிக்காக எப்படிங்க சொல்ல முடியும்? இல்லை மேடம், என்னன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஆம்பளைங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணாதான் நம்ம பெண்கள் மேலே வராங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்கள் பிரதர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரியாதுல்ல சார். அதனால் அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற சப்போர்ட் இஸ் அ ப்ரைவேட் இஷ்யூ. அது ஒரு ஃபேமிலி இஷ்யூங்க, அது ஃபேமிலி பாண்டிங்கில் வரும். அதை நான் வந்து 100% அவரோட சப்போர்ட் அவருக்கு வணக்கம் சொல்லி தான் நான் ஆரம்பிக்கிறேன். இட்ஸ் அ ஃபேமிலி மேட்டர் இல்லைங்க, அது வந்து பப்ளிக் மேட்டரே இல்லை. பட் சப்போர்ட்டுன்றது என்றைக்குமே நண்பர்கள், துணைவர்கள், மக்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. சப்போர்ட்டோடு தான் அவரோட ஃபுல் சப்போர்ட், பிளெஸ்ஸிங். அவர் சப்போர்ட்டை விட அவரோட பிளெஸ்ஸிங் இருக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். பிகாஸ் ஹீஸ் இன் தட் சிச்சுவேஷன், அந்த ஸ்டேஜில் அவர் இருக்கார். அதனால் அவரோட பிளெஸ்ஸிங் தான் நாங்கள் பார்க்குறோம். மேம், இந்த வெப்சைட் ஒரு சோஷியல் வெப்சைட்ஸாக மட்டும் செயல்படுமா, இல்லை மக்களோட பிரச்சனையை அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போகிற இயக்கமாக செயல்படுமா? இல்லைங்க, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. பிகாஸ் மக்களோட பிரச்சனை தான் அரசாங்கத்தோட பிரச்சனை. அந்த மக்கள் பிரச்சனையை நாங்கள்லாம் சேர்ந்து எப்படி பார்க்கணும், எங்கள் பேருக்கும் பார்க்குறோம். அதுக்கு அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற நிலைமை வந்து அங்கே போகும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். அருண், எல்லாரும் ஒரு வார்த்தைகள் ப்ரெஸ் போகிறதுக்கு முன்னாடி பேசிட்டு அப்புறம் நம்ம மெம்பர்ஸை மீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் எல்லோருக்கும் உறுப்பினர் அட்டையோட ஒரு ஃபார்மேட்டை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். மேடம், நீங்கள் பல காலமாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு நன்மை செஞ்சுன்னு வரீங்க. ஒரு ட்ரஸ்ட் மூலிமா பின்னாடி இருக்கேன், தெரியல, பின்னாடி இருக்கேன். ஓகேங்களா? ட்ரஸ்ட் மூலிமா பண்ணின்னு இருக்கீங்க. இப்போ ஏன் ஆன்லைனில் வரீங்க? முதல்ல வந்து நீங்கள் டேரெக்டாக மக்களை போய் சந்தித்து அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கள போய் மீட் பண்ணுவீங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போல்லாம் வந்து கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படி இதை போய் கன்வெர்ட் பண்ணுவீங்க? எக்ஸாக்ட்லி, அதுக்காக தான் மக்கள் மேடை. அந்தந்த இடத்துல நாங்கள் உருவாக்குற டீம்ஸ் அவங்க எங்களுக்காக லோக்கலாக வேலை செய்கிறாங்க. இது இன்டர்நேஷ்னலாக இருக்கிற கம்யூனிட்டிக்காக, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்காகவும் வெளி மாநிலங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் தான் ஆன்லைன். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு மக்கள் மேடை. அந்தந்த ஊரில் அந்தந்த குழுக்கள் ஏற்படுத்துறதே, தெருவுக்கு தெரு எங்கள் மக்கள் இருக்கணும், எங்கள் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு போய் எங்களோட மக்களை இணைக்கணும், சேர்த்து வேலை செய்யணும். பிகாஸ் பேட்ரியாட்டிசம் இஸ் அபவ் எவ்ரிதிங். நாட்டுப்பற்று தான் எல்லாத்த விட பெருசு. ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு சிட்டிசனும் எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்ற நினைப்போட ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செய்கிறது தான் மக்கள் மேடையோட நோக்கம். அந்த அடிப்படை விஷயங்கள் மக்களோட மக்களாக பீப்புள்ஸ் கவர்னன்ஸ்னு ஒன்று இருக்குது. மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்கள ஒழுங்குபடுத்தி கொண்டு அவங்களெலாம் ஒன்றா இருந்து அந்தந்த ஏரியாவுக்கு, அந்தந்த லொக்காலிட்டிக்கு, அந்த நாட்டுக்கு, அந்த இடத்துக்கு வேலை செய்கிறது, எங்கள் கூட செய்கிறதுக்கு தான். அவங்களுக்கு ஆன்லைன் தேவையே கிடையாது. நாங்கள் ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் இங்கே ஸ்டேஜில் ஃபார்ம்ஸ் வாங்கி எங்ககிட்ட ஃபில்அப் பண்ணி கொடுக்க ஒரு குழு வந்திருக்காங்க மக்கள் மேடையோடு சேர்கிறதுக்கு. நாங்கள் ஃபிசிக்கலாக தான் ஃபார்ம்ஸ் கொடுக்குறோம். ஆன்லைனில் விஷயங்களை தெரிவிச்சுக்கிறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் இந்த கல்ச்சர் தான் எல்லாம் போய் சேருது வெளி உலகத்துக்கு. என்ன செய்யணும் இப்போ உங்களுக்கே நாங்கள் எல்லாம் காட்டுற வரைக்கும் எதுவும் தெரியாது. நாங்கள் இத்தனை வருஷம் பண்ண காரியங்களை கொண்டு போய் ஒரு தடவையும் ஈவெண்ட் வச்சு ஒரு தடவையும் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னால் கூட அதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்ன பண்ணியிருக்கோன்றது யாருக்கும் தெரியல. இப்போ நாங்கள் எல்லாம் காட்டும் போது தான் எல்லாருக்குமே தெரியுது. அதுக்காக தான் இந்த வெப்சைட் லான்ச். வணக்கம் மேடம். எஸ் வணக்கம். இதில் முக்கியமாக இது மக்கள் சேவைங்கிறத ஒரு முக்கியமாக சொல்லியிருக்கிறீங்க. இதில் விவசாயிகளுக்கான விஷயங்களும் முன்னெடுத்திருக்கீங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, புத்துயிர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2002 ரஜினி சார் சொன்னார் வந்து காவிரி இணைப்பு திட்டத்துக்கு 1 கோடி ரூபாய் அளிப்பேன் அப்படின்னு. இப்போ உங்களுடைய மக்கள் மேடை மூலமாக அதை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை நீங்கள் வலியுறுத்துவீங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்பெஷலாக இருக்கும். இல்லைங்க, இப்போ வந்து நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சியெல்லாம் ஆராய்ந்து ஒரு ஏரியாவுக்கும் என்ன நடக்குது, எப்படி நடக்கணும் அப்படின்ற குழுக்கள் அமைச்சு என்ன செஞ்சால் பர்மனெண்ட்டாக இதுக்கெல்லாம் ஒரு முயற்சிகள் போய் சேரும் மக்களுக்குன்னு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் கேட்குறது பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ், அதனால அது காவிரிக்கான தொகை தான் சொல்கிறேன், அரசியல் இல்லை. காவிரி இணைப்புக்காக சொன்னார்ல, அதுக்காக தான் சொன்னேன், அரசியல். அது எந்த நிமிஷம் அந்த விஷயம் நடக்குதோ அந்த இடத்துல அவர் வந்து கண்டிப்பாக. மேடம், இந்த வாட்டர் ரெஸ்டோரேஷனை பற்றி சொல்லியிருந்தீங்க. வாட்டர் ரெஸ்டோரேஷன் தான் இங்கே இருக்கேன் பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கேன், உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. வாட்டர் ரெஸ்டோரேஷன் பற்றி செஞ்சீங்க. அதுக்கு கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நிறைய பேர் வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்து இந்த மாதிரி
பண்ணணும் அப்படின்னு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிமல் ராகவன் கூட ஒருத்தர் இருக்கார், வாட்டர் ரெஸ்டரேஷன்லாம் பண்ணுறது, நிறைய பாண்ட்ஸ் லேக்ஸ்லாம் எடுத்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணார். பட் இப்போ நீங்கள் எப்படி இதை வந்து அப்ரோச் பண்ண போகிறீங்கன்றதுக்கு சொல்லுங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து வாட்டர் ரிசோர்ஸ் தான் கண்டிப்பாக தேவையானது. அது ஸ்கேர்சிட்டி இருக்குது. இப்போ காவேரி இஷ்யூ சொன்னார், அந்த மாதிரி அதை ரெஸ்டோர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கவர்மெண்ட் சப்போர்ட், நாட் ஒன்லி த ஸ்டேட் கவர்மெண்ட், யூ நீட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் அஸ் வெல் அஸ் த நெய்பரிங் ஸ்டேட்ஸ் ஆல்சோ சப்போர்ட் தேவைப்படும். அப்போ தான் வந்து உங்களால் வாட்டர் ரெஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கான இனிஷியேட்டிவ் என்ன எடுத்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் மேடம். அதுக்காக தான் கமிங் டுகெதர் அப்படின்ற வேர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஒன்றாக சேர வேண்டும் அப்படின்ற வேர்டை நாங்கள் கிளியராக போட்டிருக்கோம். மக்கள் எல்லாம் இந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒருத்தர் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அது தனிப்பட்ட முயற்சியாக இருக்கிறதுனால அந்த முயற்சிகள் எடுக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர வேண்டும். அதே மாதிரி இந்த கூவம் ரிவர், சென்னையில் பார்த்தீங்கன்னா கூவம் ரிவர், அடையார் ரிவர், இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறேன்னு இயர்ஸ் டுகெதர் இட் ஹஸ் பீன் சேயிங். எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஃபார் டெக்கேட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இட் இஸ் நாட் எட் பீன் கம்ப்ளீட்டட் எட். அதுக்கு உங்களுடைய மக்கள் மேடை மூலமாக எதனா இனிஷியேட்டிவ் எடுக்க முடியுமா? ஏன்னா வேரியஸ் கவர்மெண்ட்ஸ் ஹவ் கம் ஹியர். ஒரு கவர்மெண்ட் 2 கவர்மெண்ட் நிறைய பேர் இருந்திருக்காங்க. கேட்டால் வந்து எங்களுக்கு சென்ட்ரல்லேருந்து சப்போர்ட் இல்லை, ஸ்டேட்லேருந்து சப்போர்ட் இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் அண்ட் எல்லாமே வந்து ஒரு ஐ வாஷாகவே இருந்துச்சு. அது உங்களை போல ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் எதனா இனிஷியேட்டிவ் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். 100%. இப்போ நீர்நிலைகள் சொல்கிறப்போ அதில் பூவும் வரும், வைகை வரும், தாமிரபரணி வரும், நிலங்கள் வரும், விவசாயிகள் இருக்கிற இடங்கள் வரும், பூமி வரும், ஆல் என்வைரன்மெண்டல் எல்லாமே அதில் சேர்ந்து வரும். அதுக்காக தான் இப்படி குருவியாக ஒருத்தராக நாங்கள் கூடு மாதிரி கட்டிட்டு வரோம். அந்த கூடு கட்டுறதுல நீங்களும் இருங்க, நீங்களும் அதை கொண்டு போய் சேருங்க. ப்ரெஸ் வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்த்து எத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்காக எத்தனை பேர் உழைத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து எங்ககிட்ட சேருங்க. நாங்கள் எடுக்கிற முயற்சி முதல்ல இந்த ஒரு விஷயத்துக்கு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒன்றா சேரணும். தனித்தனியாக இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பக்க பலமாக இதை ப்ரெசென்ட் பண்ணி இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கணும். அதுதான் நம்ம தமிழ்நாட்டை ஒரு மாடலாக எடுத்திருக்கோம். மக்கள் மேடைன்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாடல். அந்த காலத்தில் இருந்த ஒரு இந்திய பாரம்பரியம் மக்களை ஒன்றா வச்சுருந்தது. இப்போ மக்களை பிரிச்சிருக்கு. அதனால் பிரிவினைகள் இல்லாமல் பொது காரியங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் மக்கள் ஒன்றா சேரணும் அப்படின்றது தான் எங்களுடைய முயற்சி. தேங்க்யூ. அந்த ப்ரெஸ் போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம், bring all the experts to us, bring all the people to us. விதவிதமாக எந்தெந்த இடத்துல வேலை பண்ணுறாங்களோ எல்லாரையும் ராமோட கொண்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சேருங்க. அங்கே துவங்கி இருக்கும் மக்கள் மேடையோட ஜேர்னி வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி 45 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த வேலை. ஒரு செங்கல்லாக வச்சு இன்றைக்கி அதை மக்கள் மேடைன்ற கட்டிடமாக இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். அந்த முதல் செங்கல் தயா ஃபவுண்டேஷன் அப்படின்ற என்டிட்டியில் ஆரம்பித்தோம். அடுத்தது பீஸ் ஃபார் சில்ட்ரன், அதுக்கு அடியில் குழந்தைங்களுக்காக ஒரு என்டிட்டி, அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று இருக்கணும். எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் குழந்தைங்களுக்காக ஒரு பொருள் எழுப்பக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக, தொடர்பு கொள்ளக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக அவங்க வளர்ச்சிக்காக வேலை செய்யும் மற்றும் பீஸ் ஃபார் சில்ட்ரன் ஆரம்பித்தோம். அதற்கெல்லாம் முன்னாடி கல்விக்காக ஒரு பெரிய முயற்சி நாங்கள் எடுத்து அப்போ இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் பார்த்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கல்வி முறையை கொண்டு வரணும்னு சொல்லி டாஸ்க் மாடல் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு கல்வி முறையை நான் மிக முயற்சி எடுத்து 1991 ஆசிரமன்ற பள்ளிக்கூடம் மூலமாக அதை நாங்கள் துவங்கினோம். அப்போ இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ நாங்கள் போயிட்டு இந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாருடைய ஆசைகளையும் பெற்று அப்பாஜி எல்லாம் இருந்தாங்க. அப்போது இருந்த கல்வித்துறை மினிஸ்டர் பார்த்து இப்படிப்பட்ட ஒரு போர்டு நம்ம இந்தியாவில் வேணும், அந்த மாதிரி நம்ம பழைய கல்வியுடைய இணைந்து அப்போ இருந்த இந்தியாவோட கல்விமுறைகள் எல்லாம் இணைத்து தொழில்முறை கல்விகளை இணைத்து ஸ்கில் டெவலப்மெண்ட் இணைத்து ஒரு குழந்தையும் வித்தியாசமானவர், அவருடைய திறமையை கண்டுபிடித்து நான் வெளியே கொண்டு வருது கல்வியுடைய முயற்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னப்போ எல்லாரும் பிளெஸிங்ஸ் கொடுத்து அப்போ இருந்த கட்டுப்பாடுகளுக்கு அடியில் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாஸ் பண்ணி பண்ணுறதை விட இண்டிபெண்ட்டாக என்ன பண்ண சொன்னாங்க. அப்போ முதல்வர் பற்றி சென்னை வந்து சாரோட என்னோட கணவருடைய முன்னிலையில் அவரும் இருந்து டாஸ்க் மாடல் எஜுகேஷன் அப்படின்ற முறையை நாங்கள் அவ்வளோ வருடங்களுக்கு முன்னாடி, நான் சொல்ல 30 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு இவெண்ட். அது ஒரு பெரிய முயற்சியாக நான் எடுத்துக்கொண்டு 34 வருடங்கள் நாங்கள் ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணி ஆசிரமக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணி பல ஜெனரேஷன்ஸை
ப்ராஜெக்ட்ஸை இந்த முறையில் வளர்த்து நாங்கள் வெகு விரைவில் இந்தியாவுக்கு ஒரு புதிய கல்வி முறையை துவங்க இருக்கிறோம். அந்த ஈவெண்ட் தனியாக நடக்கும். அதை இந்த மாத கடைசியிலையோ ஏதோ ஒரு டேட் கொடுத்து அது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கிறதுனால அது வந்து அந்த முயற்சிக்கு தனியாக ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் வெகு விரைவில். இப்போ வந்து இந்த இங்கே வந்திருக்கிற மாவட்டத்திலேயும் வந்திருக்கிற அனைவருக்கும் என் வணக்கம், நன்றி. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் தான் மக்கள் மேடையை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிறது. அதற்கு மிக்க நன்றி. அண்ட் தயா, பிஎஃப்சி, பாரத சேவா, மக்கள் மேடை, எங்களோட அலுமினை, டீச்சர்ஸ், எங்க கூட வேலை செய்யக்கூடிய எல்லோருக்கும் முதல்ல ஒரு நன்றியை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் எடுத்திருக்கிறது வந்து மக்கள் மேடையில் ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்கோம். அதாவது ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், ஒரு மாவட்டம் நல்லா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், ஒரு கிராமத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா என்ன சேர்க்கணும் அப்படின்றத முயற்சி எடுத்து முதல்ல பார்க்கும்போது முதல்ல நம்ம விவசாயிகள், ஃபார்மர்ஸ், அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம ஊரே நல்லா இருக்கும். அடுத்தது ஊர் அடையாளங்கள் அழியக்கூடாது, அந்த அடையாளங்களுக்கு எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். பாரம்பரியமாக வரலாறு சார்ந்த, ஸ்பிரிச்சுவாலிட்டி சார்ந்த, எல்லா விதமான அடையாளங்கள் அதெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும். முதல்ல மக்கள் அதுக்கு என்ன பண்ணணும், மக்கள் ஒன்றாக இருக்கணும். நம்ம பழைய இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் எங்கேயோ இருப்பாங்க, ஆனால் மக்கள் தங்களையே தாங்கள் நிர்வாகித்து கொண்டு அங்கங்கே குழுக்கள் அமைத்து, கிராம சபாக்கள் அமைத்து, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் மாதிரி அதை அழகாக நடத்தி கொண்டு போனாங்க. அதே முறையை தான் நாங்கள் இப்போ மக்கள் மேடை மூலியமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் கடைசி பேருக்கும் கொண்டு போய் மக்களை ஒன்றாக சேர்த்து அந்த பெரிய ஒரு வட்டம், மக்கள்ன்றது ஒரு பெரிய வட்டம், அதை ஒன்றாக சேர்த்து ஒருங்கிணைத்து ஒரு ஒரு நம்ம நாட்டுப்பற்றோடு செய்யக்கூடிய ஒரு காரியம் மக்கள் மேடை அப்படின்றது. எல்லா கேட்டகரிஸ்க்கும் இப்போ நாங்கள் மக்கள் அதை குழுக்கள் அமைச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் நான் இப்போது உங்கள்கிட்ட சொல்ல போகிறது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நாங்கள் எடுத்திருக்கோம். ஐ வுட் ரிக்வெஸ்ட் மிஸ்டர் ராம் டு கம் ஆன் ஸ்டேஜ். அங்கே எங்களோட குழுக்களோட வேலை செய்கிற எல்லாரையும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறேன். அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இவர் இன்டர்நேஷ்னலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது கழிவுகளை அகற்றுவது எப்படின்றதுக்கு மிஸ்டர் ராம் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து எங்களோட வேலை சென்றிருக்காங்க. அவர் வேலை பண்ணி கொண்டிருக்கிறார். சென்னை மாவட்டத்தில் முக்கியமாக முதல்ல ஒரு மேரத்தான், ஒரு பிளாக் ரன் அப்படின்னு ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அது செப்டம்பர் மாதத்தில் ஒரு இடத்துல ஆரம்பித்து ஒரு 50 லொக்கேஷன்ஸில் எப்படி கழிவுகளை எடுக்கிறது, அதை எப்படி அகற்றுறது மட்டும் இல்லை, அதை டிஸ்போஸ் பண்ணுறது எப்படி, ரீசைக்ளிங் ஆஃப் வேஸ்ட் அதை எப்படி பண்ணணுன்றதுக்கும் அவர் வந்து எங்களோட சேர்ந்து இதை பண்ணுறாங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த ஈவெண்ட்டில் அவர் இன்வைட் பண்ணியிருக்கிறது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசுவார். அடுத்தது நவீன், வாட்டர் பாடிஸ் ரெஸ்டோரேஷன், அதாவது நீர்நிலைகளை காப்பாற்றக்கூடியது எப்படி, கிராமங்கள் எப்படி வறட்சி இருக்குது, எந்த இடத்துல நீர்நிலைகளுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த காப்பாற்ற வேண்டிய வழிகள் எப்படி அப்படின்றதுக்காக நீர்நிலைகளுக்கு வேலை செய்யக்கூடியவர் அவரும் எங்களோட வேலை பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர் நவீன்றவர் இருக்காரு. அவரும் ஸ்டேஜுக்கு அவரோட குழுவில் யார் இருந்தாலும் மேடைக்கு வருமாறு நான் நினைக்கிறேன். அப்புறம் சோலார் அப்படின்றது என்வாயரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஈகோசிஸ்டத்தில் இருக்கிற ஒரு விஷயம். அந்த சோலார் எனர்ஜி நம்ம கரண்ட்டை மட்டும் நம்பி இல்லாமல் சோலார் எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் கடைசி கிராமம் வரைக்கும் எங்கெங்கே கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த சோலாருக்கு ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும், வேலை வாய்ப்புகள் எப்படி வரும். இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலே மிஸ்டர் கோவிந்த்ராஜ் இன்னைக்கு வரல, கோயம்புத்தூரில் அவர் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க. அவர் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேயே எடுத்துக்கிட்டால் கூட அந்த டிஸ்போஸ் பண்ணி கொடுத்து ஒரு லொக்கேஷனில் அந்த ஒரு இண்டஸ்ட்ரி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி. அது அந்த தொழில்துறை அது எப்படி ஒரு இடத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ஒரு 25 பேருக்காவது ஒரு லொக்கேஷனில் எப்படி வேலைகள் கிடைக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறதுக்கு இருந்தார். இன்றைக்கி அவர் வர முடியல. செங்கல்பேட் மாவட்டத்தில் முதல் டிஸ்ட்ரிக்ட் மீட் எங்களுக்கு நடக்க போகுது. நான் இன்னைக்கு முதல் முறையாக செங்கல்பேட் மாவட்டத்தில் போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், வெப்சைட் இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி முதல் மாவட்டம் செங்கல்பேட்டுக்கு போகிறோம். அங்கே மற்ற அவங்க வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நவீன் வாட்டர் பாடிஸ்க்கு யாராவது ரெப்ரசென்ட் பண்ணி இருந்தால் வரட்டும். சோலார் மிஸ்டர் சேதுராமன், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். மேலே வாங்க சார். மிஸ்டர் சேதுராமன் இஸ்
வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். கண்ணன் வந்திருக்காரு, நவீன் வரல. கண்ணன் வாங்க ப்ளீஸ். கண்ணன் வந்து ஒரு வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்மர். வாங்க ப்ளீஸ் உள்ள பரவாயில்ல. கண்ணன் வந்து பெரிய ஃபார்மர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்மிங்கில் இருக்கிறவர். அவர் வந்து நவீனோட ஒர்க் பண்ணுறவர் தான். நவீன் வர முடியலன்றதுக்காக அவர் வந்திருக்கார். நவீன் வந்து 300 கிணறுகள் 300 இடத்துல தூர்வாரி இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த வாட்டர் பாடி ரெஸ்டரேஷனில் இருப்பார் அவர். அதனால அவர் வர முடியாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். அவர் செங்கல்பேட்டுக்கு வந்துடுவார். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஆக்ரோ இண்டஸ்ட்ரி, ஆக்ரோக்காக மாடுகள், நிலங்கள் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும், நம்ம பிரீட்ஸ் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும், நம் கைவினை தொழில்கள், நம்ம வியாபாரிகள், நம் பாரத் மார்க்கெட் மீட்டில் சொன்ன மாதிரி நம்மளோட வியாபாரிகள் எப்படி செழிக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறது. அருண் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். அருண் வந்து ஸ்டேஜுக்கு வரணும்னு வேண்டிக்கிறேன். எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே டிஜிட்டல் டீம், லோகி சார் நீங்களும் வாங்க ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். லோகி சங்கல்பம் சார்பாக குரு சாருக்கு ஸ்டேஜில் கூப்பிடுறேன். லோகி ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். அருண் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். எங்களோட லீகல் டிவிஷனை டெவலப் பண்ணிகிட்ருக்கிற மிஸ்டர் குமார், அப்புறம் அர்ச்சனா ஃபார் ஆரோக்கிய வேர்ல்ட், அதாவது மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துறதுக்கும் மெடிக்கல் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அவங்களும் வர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட டாக்டர்ஸ் டீம்லேருந்து யாராக இங்கே இருந்தால் கூட ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். மணி ஐயர் சார் ஃபார் சிவில் அண்ட் கன்சல்டேஷன் ஆன் சிவில் மேனேஜ்மெண்ட், மிஸ்டர் மணி ஐயர் அவர் வர சொல்ல கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் சர்வேஸ்வரன் சார் இருந்தார்னா அவரை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அவங்க மெசேஜ் போச்சா தெரியல, அவர் வந்திருப்பார். ஜேடி என்டர்பிரைசஸ் டாக்டர் ரவி கிருஷ்ணா அண்ட் ஜெயலக்ஷ்மி க்ரீன் ஆக்ரோ அப்படின்ற எங்களோட சேர்ந்து ஆக்ரோ மூமெண்ட்டுக்காக சேர்ந்துருக்காங்க. அவங்க இருந்தாலும் கூப்பிடுறேன். எங்களோட அலும்னை பிரபு எங்ககிட்ட படித்து நான் டாஸ்கில் சொன்ன மாதிரி முன்னுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி நடத்தி ஸ்கூல்ஸ் நடத்திட்டு இருக்கிற பிரபு, மை அலும்னை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்கள கூப்பிடுறேன். பிரபு இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆஷ்ரம் அண்ட் டாஸ்க் மாடல் எஜுகேஷன். அவர் வந்திருக்காரு. அவங்க ஜெயலக்ஷ்மி வந்திருக்காங்க. கிரி ப்ளீஸ் கம்மணி சார், கீழ் கம்மான் வாங்குமா. கிரி இஸ் ரெப்ரசென்டிங் ஆர் ஸ்போர்ட்ஸ். நாங்கள் சூப்பர் லீக் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி டிஸ்ட்ரிக்ஸ்க்காக ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மாவட்டங்களை கிராமம் வரைக்கும் கொண்டு போய் விளையாட்டுகளை சேர்க்க வேண்டியிருக்கு. குழந்தைங்களுக்காக ஸ்போர்ட்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறோம். இப்போ முதல் முறையாக விருதுநகர் மாவட்டத்தில் நாங்கள் இப்போ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அங்கே ஒரு பண்ணுறோம். வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் ஒன்று பண்ணுறோம். கிராம குழந்தைகளுக்கு வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிண்டர் கார்டனுக்காக ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோம். அப்புறம் எங்கள் பேங்கர்ஸ், எங்கள் ஃபெட்ரல் பேங்க் யார் இருந்தாலும் ரெப்ரசன்டேட்டிவ் will come, அண்ட் ஷாலினி ஃப்ரம் ஸ்டாண்ட் ஷார்ட் கேன் ஆல்சோ கம், கணேஷ் மிஸ்டர் ஆடிட்டர். அப்புறம் என் கூட வேலை செய்கிற என் டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் ஸ்டேஜுக்கு வாங்க. கல்யாண் சுந்தரம், நீங்கள் ஃபார்மர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தர் இருக்கார். ஸோ என்னோட கூட ஒர்க் பண்ணுற டீம் மெம்பர்ஸ் உள்ளே வாங்க. அது ரெண்டாவது. இப்போ முதல்ல உங்ககிட்ட மைக் கொடுத்துடுறேன். Ram, you can start with a few words. Please give the mic to Ram. 1 minute. Before the teachers have a yoga camp in Raghavendra Mandapam. Yoga சம்மந்தப்பட்டதை யார் இருந்தாலும் ஸ்டேஜுக்கு வரலாம். ப்ளீஸ் கம். யோகாச்சாரியா இவங்க வந்து எங்களோட டிஸ்ட்ரிக்ஸில் எல்லா இடத்துக்கும் யோகா கொண்டு போகிறாங்க. She will be taking sports and yoga together with Giri. You step forward. நீங்கள் 2 பேரும் ஃப்ரண்ட்டில் வாங்க. அண்ட் யோகா இவங்க தான் எங்கள் ஸ்போர்ட்ஸ் டீம். ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் சில பேர் வரதா இருந்தது, பட் பிஸியாக இருக்காங்க. அண்ட் யோகா சம்மந்தப்பட்ட யார் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வந்திருக்காங்களாம்மா? ஓகே, தேர் ஆல் இன் த யோகா கேம்ப். ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரெசென்டிங் யோர் செல்ஃப். ப்ளீஸ் ராம், கம் ஃபார்வர்ட் அண்ட் ஸ்டார்ட் த விஷயம். வணக்கம் சென்னை. This is my first visit to Chennai after a long time. என்னோட பிறந்த ஊர் கும்பகோணம், பட் நான் பெங்களூரில் செட்டில், ப்ளஸ் I was in the US. We are here to run the largest citizen movement in the world. In India, about 67 cities have cleaned up. We picked up more than 40-50 tons of plastics. I hold a Guinness World Record for highest trash collection in the world and recycle. நம்ம இப்போ சென்னை, நம்ம பொறுப்பு. Our Chennai, our responsibility. So we are very soon with Makkal Media launching a Chennai
cleanup drive which is called the plog run, picking up plastic while jogging. So this movement will be launched along with Madam in the month of September. We'll announce the date very soon. I think everyone here should join. This will be the largest movement of India that we will be launching, and I'll be leading this along with Madam. So thank you so much for this opportunity. I'd love to be in Chennai. Sorry, my Tamil is still picking up, but vanakkam, nandri. ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், ப்ரெஸ்ஸுக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரெஸ் மீட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிடுறோம். எல்லோரும் இங்கே இருக்காங்க, நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம்.